ഓം ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. മഹാളയ പക്ഷത്തിൽ பண்ண வேண்டிய மகாலய தர்ப்பணம் அதனுடைய மந்திரங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மகாலய பட்சம் என்ன இம்பார்ட்டன்ஸ் கேட்டாச்சுன்னா, இந்த ஒரு பட்சம் 15 நாள் அல்லது 16 நாள் இதில் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் யூஸ்வலாக நம்ம அமாவாசை அன்னைக்கு இல்லாட்டா சங்கிரமணத்தன்னைக்கு இல்லாட்டா புண்ணிய காலங்களில் தர்ப்பணங்கள் பண்ணுற போது நம்மளுடைய அப்பா சைட்லேயும் அம்மாவோட சைட்லேயும் இவாளுக்கு மட்டும்தான் தர்ப்பணங்கள் பண்ணுவோம். ஆனால் இந்த மகாலய பட்சத்தில் நம்மளுடைய அப்பாவோட சைடில் இருக்கிறவா சித்தப்பா சித்தி அத்தை, அதே மாதிரி அம்மாவோட சைடில் மாமா மாமி சித்தி யாரெல்லாம் இருக்காளோ அவளையெல்லாம் உத்தேசம் பண்ணி அவளுக்கெல்லாம் ஒரு எள்ளும் செலவுமா இந்த 15 நாளைக்கோ 16 நாளைக்கோ தர்ப்பணம் பண்ணினா ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவளுடைய அந்த எதிர்பார்ப்பு அதனால் பூர்த்தி ஆகிடுறதுங்கிறதாக தர்மசாஸ்திரத்தில் பெரியவாளெல்லாம் சொல்லியிருக்கா. அதனாலேயே இந்த மகாலய பட்சத்தில் டெய்லியே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு பக்ஷ மகாலயம் சொல்லுவாள். எல்லா நாளுக்குமே தர்ப்பணம் பண்ணினா ரொம்ப விசேஷம். அது பண்ணுறதுக்கு உண்டான மந்திரங்கள் எல்லா நாளைக்கும் நான் அப்லோட் பண்ணுவேன். அது பிரகாரம் எல்லாரையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பக்ஷ மகாலய தர்ப்பணம் பண்ண முடியாதவா ஏதாவது ஒரு புண்ணிய காலத்தில் சதுர்த்தி இல்லாட்டா மகாபரணி, அதே மாதிரி மத்தியாஷ்டமி, அதே மாதிரி வியதீபாதம், அவிதவா நவமி, சந்நியஸ்த மகாலயம் சந்நியாசம் வாங்கியிருக்கிறவாள்னா சந்நியஸ்த மகாலயத்தை அன்னைக்கு, அதே மாதிரி ஆக்சிடென்ட்டில் யாராவது காலமாக இருக்காங்கன்னா அவளையெல்லாம் உத்தேசம் பண்ணி சஸ்திரஹத சதுர்தசி, இந்த மாதிரி இல்லாட்டா அமாவாசை, இந்த மாதிரி புண்ணிய காலங்கள்ல எல்லாம் அட்லீஸ்ட் அவளை உத்தேசம் பண்ணி ஒரு தில தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப சிரேஷ்டமாக சொல்லியிருக்கா. அதுக்குண்டான சங்கல்பம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை தவிர இன்னொரு என்னது கேட்டாச்சுன்னா, நம்மளுடைய ஆற்றுல பிரத்யட்சமாக 6 பிராமணனை கூப்பிட்டு அப்பா அம்மா இல்லாதவ 6 பிராமணா, அம்மா இல்லாதவ 5 பிராமணா, மாதாமகா இல்லாதவ உங்கள் ஆற்று வாத்தியார்ட்ட கேட்டுவிட்டு எத்தனை வாத்தியாருடைய அவைலபிலிட்டி இருக்கோ அவளை வச்சுக்கிண்டு அவளுக்கு ஏதாவது ஒரு விதியாக அன்னத்தை போட்டு பண்ணலாம், பலகாரங்களை தான் போட்டு பண்ணலாம், அது இல்லாட்டா அரிசி வாழ்க்காய் கொடுத்து பண்ணலாம், ஏதாவது ஒரு விதியாக இந்த மகாலயம் பண்ணினா அதனுடைய பரிபூர்ண பலம் கிடைக்கிறதுங்கிறதாக தர்மசாஸ்திரத்தில் வேதங்களில் எல்லாம் சொல்லியிருக்கான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த ஏதாவது ஒரு விதியாக இந்த மகாலய ஸ்ராத்தங்களை பண்ணி உங்களுடைய காருணிக பிதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஸ்வீகரிச்சுக்கோங்க. எப்போவுமே மகாலய ஸ்ராத்தமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் பண்ணிருந்தாலும் எப்போவுமே டபுள் கோட் பண்ணி சொல்கிற விஷயம் என்னது கேட்டாச்சா, உங்களுடைய நித்திய கர்ம அனுஷ்டானமான சந்தியாவந்தனம் மாத்தியானிகம் இது பண்ணாமல் எந்த காரியம் பண்ணிட்டும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அதை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற காரியங்களை பண்ணுங்க. சப்போஸ் எனக்கு ஆஃபீஸ் எல்லாம் இருக்கப்பட்டவா கார்த்தாலேயே குளித்து சந்தியாவந்தனம் பண்ணி மாத்தியானிகம் பண்ணி இந்த தில தர்ப்பணம் பண்ணி விட்டு உங்களுடைய மிச்ச வேலையை பார்த்துக்கலாம். 15 நாளைக்கு உங்களுடைய சௌகரியங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணினா உங்களுடைய குடும்பங்களுக்கு சிரேஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மகாலய பட்சத்தில் 3 கூர்ச்சம் வச்சுக்கிட்ட தர்ப்பணம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்க வேண்டிய ஐட்டங்கள் 3 புல்லில் கட்டின ஒரு பவித்திரம், கட்டப்புல்லு, அதே மாதிரி அக்ஷதை, எள்ளு, 3 கூர்ச்சம். 3 கூர்ச்சத்தில் இந்த கூர்ச்சம் கிழக்கே இருக்கிற கூர்ச்சம் உங்களுடைய வம்ச பிதர்கள், பிதாமக பிரபிதாமக, மாதృ பிதாமகி பிரபிதாமகி, இல்லாட்டா பிதாமகி பிரபிதாமகி பிது பிரபிதாமகி. 2வது கூர்ச்சம் உங்களுடைய அம்மாநாத்து கோத்திரம், சபத்னீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமக. இந்த 3வது கூர்ச்சம் காருணிக பிதர்கள். இதை எடுத்து இதே மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி சொம்பில் பஞ்சபாத்திரத்தில் ஜலத்தை வச்சுக்கணும். ஒரு காயின்ஸும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கழக பார்த்து உட்காந்துட்டு ஆரம்பிச்சுக்கணும். ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, கேசவ நாராயண மாதவ கோவிந்த
വിഷ്ണു മധുസൂദന ത്രിവിക്രമ വാമന ശ്രീധര ഋഷികേശ പത്മനാഭ ദാമോദര. பெரியவாளை மனசில் பிரார்த்தனை பண்ணிண்டு பவித்திரத்தை வலது கையில் மோதிர விரல போட்டுக்கோங்கோ. ஓம் ருத்யாஸ்மஹவ்யேர் நமசோ வசத்யா மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோ வஸ்து அனுராதான் ஹவிஷா வர்தயந்தः சதம் ஜீவேம சரதः சவீராः தீர்காயுஷ்யமஸ்து. பவித்திரத்தை வலது கையில் மோதிர விரல போட்டு விடுங்கோ. 4 தர்பையை காலுக்கடியில் ஆசனத்தில் போட்டுங்கோ. ദർഭേശ്വാസീനഃ ജലത്തെ തൊട്ട് കൈ ആരംഭിക്കണം. 4 ദർഭയെ കയ്യിൽ പവിത്രത്തോടെ ഫോൾഡ് പണി വെച്ചുക്കണം. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. சங்கல்பம் பண்ணிக்கணும். சுக்லாம் தரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிங்கோ. ஓம் பூஹ ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्वरो. சங்கல்பம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்க ரைட் லேப்ல வலது தொடை மேல வச்சுக்கணும். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சங்கல்பம் பண்ணிக்கணும். ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ ஸ்ரீலக்ஷ்மீபதேः அங்க்ரியுகம் ஸ்மராமி. अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं स बाह्य आभ्यन्तर शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यपोहते न संशयः. श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत्. श्री गोविंद 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 आद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशते तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादे षष्ठी संवत्सराणां
मध्ये क्रोधि नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ कन्यामासे कृष्णपक्षे अद्य तृतीयायां पुण्यतिथौ वासरः भृगुवासर युक्तायां रेवती नक्षत्र युक्तायां കാലയിൽ 9 മണിക്ക് മേലെ നക്ഷത്രം ചേഞ്ച് ആകരുത്. 9 മണിക്ക് മേലെ തർപ്പണം പണ്ടുന്ന അശ്വിനി നക്ഷത്ര യുക്തായാം പുണ്യയോഗ പുണ്യകരണ ഏവം ഗുണ വിശേഷണ വിശിഷ്ടായാം അസ്യാം തൃതീയായാം പുണ്യതിഥൗ ஊனோல இடம் போட்டுக்கணும். உங்களோட கோத்திரத்தோடு பேரை சொல்லிக்குங்கோ. ഗോത്രാണാം അപ്പ പാട്ട കൊള്ളുപാട്ട അവ 3 പേരെയും ചൊല്ലിക്കുങ്കോ. ശർമ്മണാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് പിതൃപിതാമഹ പ്രപിതാമഹാനാം. തിരുപ്പിയും ഉങ്ങളോട് ഗോത്രത്തോട് പേരെ ചൊല്ലിക്കുങ്കോ. ഗോത്രാണാം അമ്മ ഇരിക്കറവ പാട്ടി കൊള്ളുപാട്ടി എള്ളുപാട്ടി அந்த 3 പേരെയും ചൊല്ലിക്കുങ്കോ. വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് പിതാമഹേ പിതുഃ പിതാമഹേ പിതുഃ പ്രപിതാമഹീനാം. അമ്മ ഇല്ലാത്തവ ഉങ്ക ഗോത്രത്തോട് പേരെ ചൊല്ലിക്കുങ്കോ. ഗോത്രാണാം അമ്മ പാട്ടി കൊള്ളുപാട്ടി അവ 3 പേരെയും ചൊല്ലിക്കുങ്കോ. നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതൃപിതാമഹി പ്രപിതാമഹീനാം. അമ്മാനാത്ത് ഗോത്രം ഉങ്ങളോട് മേറ്റേണൽ സൈഡ് அந்த கோத்திரத்தை பேரை சொல்லிக்குங்கோ. ഗോത്രാണാം ഇപ്പോൾ അമ്മയോട് അപ്പ അമ്മയോട് പാട്ട അമ്മയോട് കൊള്ളുപാട്ട அந்த 3 പേരെയും ചൊല്ലിയുങ്കോ. വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതാമഹ മാതുഃ പിതാമഹ മാതുഃ പ്രപിതാമഹാനാം. അതേമാതിരി അമ്മാവോട് ഗോത്രത്തോട് പേരെ ചൊല്ലിയിട്ടുണ്ടോ തിരുപ്പിയും. നാം നീ ഗോത്രാണാം അമ്മയോട് അമ്മ പാട്ടി കൊള്ളുപാട്ടി அந்த 3 പേരെ ചൊല്ലിയുങ്കോ. നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതാമഹേ മാതുഃ പിതാമഹേ മാതുഃ പ്രപിതാമഹീനാം. ഉഭയവംശ പിതॄണാം തത്തത് ഗോത്രാണാം തത്തത് ശർമ്മണാം വസു സ്വരൂപാണാം മമ വർഗദ്വയ അവശിഷ്ടാനാം പിതൃവ്യ മാതുലാദീനാം സർവേഷാം കാരുണിക പിതॄണാം അക്ഷയ തൃപ്ത്യർത്ഥം കന്യാഗതേ സവിതരേ ആഷാഢ്യാതേ പഞ്ചമ അപരപക്ഷ പ്രയുക്ത മമ സകാരുണിക
വർഗദ്വയ പിതൃൻ ഉദ്ദേശ്യ 16 நாள் தர்ப்பணம் பண்றவ இந்த சங்கல்பத்தை சொல்லிக்குங்க. பக்ஷீய மகாலய ஸ்ராத்தே அத்ய தின பிரயுக்த மகாலய ஸ்ராத்தம் ஹிரண்ய ரூபேண அத்ய கரிஷ்யே ததங்கம் திலதர்ப்பணம் ச அத்ய கரிஷ்யே. ஏதாதும் ஒரு நாளைக்கு தர்ப்பணம் பண்றவா இந்த சங்கல்பத்தை சொல்லிங்க. மம சகாருணிக வர்கத்வய பித்ருனுத்திஷ்ய மகாலய ஸ்ராத்தம் ஹிரண்யரூபேண அத்ய கரிஷ்யே ததங்கம் திலதர்ப்பணம் ச அத்ய கரிஷ்யே. உங்கள் கையில் மடக்கி வச்சுருக்க 4 தர்பையை உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டு விடுங்கோ. பூணால் வலம் போட்டுக்குங்கோ. ஜலத்தை தொட்டு கையை ஆரம்பிக்குங்கோ. கையில் ஒரு காயின்ஸை வச்சுக்கோங்கோ. ஒரு சொட்டு ஜலத்தை விட்டுக்குங்கோ. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹ அனந்த புண்ணிய ஃபலதம் அதசாந்திம் பிரயச்சமே. பூணால் இடம் போட்டுக்கோங்க. எல்லா நாளைக்கும் சங்கல்பம் பண்றவா பக்ஷ மகாலயம் எல்லா நாளைக்கும் பண்றவா இந்த சங்கல்பத்தை சொல்லிங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லிங்கோ. மம சகாருணிக வர்கத்வய பித்ருன் உத்திஷ்ய பக்ஷீய மகாலய ஸ்ராத்தே அத்ய தின பிரயுக்த மகாலய ஸ்ராத்தே மகாலய ஸ்ராத்த பிரதிநிதி இதம் ஹிரண்யம் துப்யமஹம் சம்பிரததே. தட்சிணை கீழே வச்சுடுறது. ஓம் தத் சத். என்னைக்காதும் ஒரு நாளைக்கு தர்ப்பணம் பண்றவா இந்த மந்திரத்தை சொல்லிங்கோ. மம சகாருணிக வர்கத்வய பித்ருன் உத்திஷ்ய ஹிரண்யரூப மகாலய ஸ்ராத்தே மகாலய ஸ்ராத்த பிரதிநிதி இதம் ஹிரண்யம் சதக்ஷிணாகம் கீழே வச்சுடுறது. துப்யமஹம் சம்பிரததே. ஓம் தத் சத். பூணால் வரம் போட்டுங்கோ. டெய்லி பண்ணுறவாடும் நார்மலாக என்னைக்காவது பண்ணுறவாடும் பூணால் வரம் போட்டுங்கோ. முடிஞ்சவா பிரார்த்தனை பண்ணி பிரதட்சணை இனிமேல் உள்ள எல்லாம் எல்லாருமே பண்ணிக்கலாம். பிரார்த்தனை பண்ணிங்கோ. தேவதாபியः பித்ருभ्यश्च மகாயோகிभ्यः ஏவ ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமஹ. முடிஞ்சவா எழுந்திருந்து 3 பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிங்கோ. யானி கானிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தே பிரதட்சிண பதே பதே. 12 மணிக்குள்ள நமஸ்காரம் பண்ணுறேன்னா கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கோ. 12 மணிக்கு மேலே தர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறேன்னா வெஸ்ட் ஃபேஸ்னா நமஸ்காரம் பண்ணிங்கோ. நமஸ்காரம் பண்ணி உட்காந்து விடுங்கோ. மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் ஞாயிற்றுக்கிழமை, அதே மாதிரி சப்தமி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, திரையோதசி, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், இந்த നാളുകളിലെല്ലാം വന്നുന്ന എള്ളോട് ഒരു പിഞ്ച് അരിശിയും ചേർത്ത് എള്ളും അരിശിയും അതേമാതിരി എള്ളും ജലവുമാ വേണം തർപ്പണം പണ്ണறதுக்கு. നനവ് വെച്ചുകൊണ്ട് ഇത് മാതിരി ഫോളോ பண்ணி தர்ப்பணத்தை பண்ணிக்கோங்க. ஆவாகனத்துக்குள்ள மந்திரம் பூணால இடம் போட்டுக்கணும். கையில் ஒரு பிஞ்சு எள்ளு எடுத்துக்கோங்க. கட்டை விரல்லையும் மோதிர விரல்லையுமா எடுத்துக்கோங்க.
ആയാത പിതരഃ സൗമ്യ ഗംഭീരൈഃ പതിഭിഃ പൂർവ്യൈഃ പ്രജാമസ്മഭ്യം ദദതഃ രയിം ച ദീർഘായുത്വം ച ശതശാരദം ച ഓം ഭൂർഭുവസ്സുവരോ അസ്മിൻ കൂർച്ചേ മമ വംശപിതൃന് இந்த കൂർച്ചത്ത് മേലെ എള്ളെ മറച്ചു കൊടുക്കുക. ധ്യായാമി വംശപിതൃന് ആവാഹയാമി. 4 ദർഭയെ കയ്യിലെടുത്തുക്കണം. സകൃതാച്ഛിന്നം ബർഹിഃ ഊർണാമൃത സ്യോനം പിതൃഭ്യസ്ത്വാ ഭരാമ്യഹം അസ്മിൻ സീതന്തു മേ പിതരഃ സൗമ്യാഃ പിതാമഹാഃ പ്രപിതാമഹാശ്ച അനുഗൈഃ സഹ. ഇത് മേലെ ദർഭയെ വെച്ചു കൊടുക്കുക. സർവത്ര വംശപിതരഃ സർവത്ര ഇദമാസനം. ഒരു പിഞ്ചുള്ള അതിൽ മറച്ചു കൊടുക്കുക. തിലാതേ സകലാരാധനൈഃ സുവർച്ചിതം. ഇപ്പോൾ രണ്ടാമത് കൂർച്ചത്തിൽ ആവാഹനത്തിലുള്ള മന്ത്രം. ആയാത മാതുഃ പിതരഃ സൗമ്യ ഗംഭീരൈഃ പതിഭിഃ പൂർവ്യൈഃ പ്രജാം അസ്മഭ്യം ദദതഃ രയിം ച ദീർഘായുത്വം ച ശതശാരദം ച ഓം ഭൂർഭുവസ്സുവരോ അസ്മിൻ കൂർച്ചേ മമ സപത്നീക മാതാമഹ മാതുഃ പിതാമഹ മാതുഃ പ്രപിതാമഹാൻ. இந்த കൂർച്ചത്തിൽ രണ്ടാമത് കൂർച്ചത്തിൽ എള്ള മറച്ചു പോടുക. ധ്യായാമി. തിരുപ്പി ഒരു പിഞ്ച് എള്ള മറച്ചു പോടുക. ആവാഹയാമി. തിരുപ്പി 4 ദർഭയെ കയ്യിൽ വെച്ചു കൊടുക്കുക. സകൃതാച്ഛിന്നം ബർഹിഃ ഊർണാമൃത സ്യോനം പിതൃഭ്യസ്ത്വാ ഭരാമ്യഹം അസ്മിൻ സീതന്തു മേ പിതരഃ സൗമ്യാഃ പിതാമഹാഃ പ്രപിതാമഹാശ്ച അനുഗൈഃ സഹ. സപത്നീക മാതുഃ പിതരഃ സർവത്ര. ഇത് ദർഭയും വെച്ചു കൊടുക്കുക. ഇദമാസനം. ഒരു പിഞ്ചെള്ള മറച്ചു കൊടുക്കുക. തിലാതേ സകലാരാധനൈഃ സുവർച്ചിതം. ഇപ്പോൾ കാരുണിക പിതൃകൾക്കുള്ള ആവാഹനം. ഒരു പിഞ്ചെള്ള എടുത്തുക്കണം. ആയാത പിതരഃ സൗമ്യ ഗംഭീരൈഃ പതിഭിഃ പൂർവ്യൈഃ പ്രജാം അസ്മഭ്യം ദദതഃ രയിം ച ദീർഘായുത്വം ച ശതശാരദം ച ഓം ഭൂർഭുവസ്സുവരോ അസ്മിൻ കൂർച്ചേ മമ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതൃന്. 3ാമത് കൂർച്ചത്തിൽ എള്ള മറച്ചു പോടുക. ധ്യായാമി. തിരുപ്പി ഒരു പിഞ്ച് എള്ള മറച്ചു പോടുക. ആവാഹയാമി. തിരുപ്പി 4 ദർഭയെ കയ്യിൽ വെച്ചു കൊടുക്കുക. സകൃതാച്ഛിന്നം ബർഹിഃ ഊർണാമൃത സ്യോനം പിതൃഭ്യസ്ത്വാ ഭരാമ്യഹം അസ്മിൻ സീതന്തു മേ പിതരഃ സൗമ്യാഃ പിതാമഹാഃ പ്രപിതാമഹാശ്ച അനുഗൈഃ സഹ. സർവകാരുണിക വർഗദ്വയ പിതരഃ ഇദമാസനം. തിരുപ്പി ഒരു പിഞ്ചുള്ള എടുത്ത് ഇതിൽ മറച്ചു കൊടുക്കുക. തിലാതേ സകലാരാധനൈഃ സുവർച്ചിതം. ഇപ്പോൾ എലോബറേറ്റാ ഉള്ള മന്ത്രത്തെ ചൊല്ലി தர்ப்பணங்கள் பண்ணிக்கணும். தர்ப்பணம் பண்ணுற போது இந்த கூர்ச்சம் வந்து ஃப்ளோட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த உத்ரணியை அந்த கூர்ச்சத்தோட மேலே இதே மாதிரி வச்சு விட்டேன்னா ஜலம் விடுற போது இந்த கூர்ச்சம் வந்து ஃப்ளோட் ஆகாது.
ஃப்ளோட் ஆகாமல் ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி அதுலேயே இருக்கும். தர்ப்பணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரியே வச்சுட்டு கொடுங்க. பித்ரு பிதாமக பிரபிதாமகாளுக்கு 3 மந்திரங்கள் உண்டு. ஓரோ தர்ப்பணம் பண்ணுற போதும் மந்திரத்தை சொல்லிவிட்டு வேணும் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு. மந்திரத்தை சொல்லிக்கிறது. ஓம் உதீரதாம் அவரே உத்பராசஹ உன்மத்யமாஹ பிதரஹ சௌம்யாசஹ அசும் யஈயுஹ அவருக்காஹ ருதஜ்ஞாஹ தேனோ வந்தோ பிதரோ ஹவேஷோ. உங்கள் கோத்திரத்தை சொல்லிங்கோ. கோத்ரான அப்பாவோட பேரை சொல்லிக்கிறது. ஷர்மணஹ வசுரூபான மம பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. ரெண்டாவது மந்திரம். அங்கிரசோனஹ பிதரஹ நவக்வாஹ அதர்வாணஹ பிருகவஹ சௌம்யாசஹ தேஷாம் வயம் சுமதோ யஜ்ஞியானாம் அபிபத்ரே சௌமனசே ஸ்யாமா. உங்கள் கோத்திரத்தை சொல்லிங்கோ. கோத்ரான அப்பாவோட பேரை சொல்லிங்கோ. ஷர்மணஹ வசுரூபான மம பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. மூணாவது மந்திரம் சொல்லிக்கணும். ஆயந்துனஹ பிதரஹ சௌம்யாசஹ அக்னிஷ்வாத்தாஹ பதிபிஹ தேவயானைஹ அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதயாமதந்தோ அதிப்ருவந்து தே அவந்த்வஸ்மான். உங்களோட கோத்திரத்தை சொல்லிக்குங்கோ. கோத்ரான அப்பாவோட பேரை சொல்லிங்கோ. ஷர்மணஹ வசுரூபான மம பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ உங்களோட பாட்டாக்குள்ள தர்ப்பணம். 3 மந்திரத்தை சொல்கிறேன். அதுக்குள்ள ஆத்தியத்த மந்திரம். ஊர்ஜம் வஹந்தீஹே அமிர்தம் घृतं पयः कीलालं परिश्रुतं स्वधास्त तर्पयतु मे पितॄन्. உங்கள் கோத்திரத்தை சொல்லிக்குங்கோ. கோத்ரான் பாட்டாவோட அப்பாவோட அப்பா பேரை சொல்லிங்கோ. ஷர்மணஹ ருத்ரரூபான் மம பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. பிதாமகானுக்குள்ள ரெண்டாமத்த மந்திரத்தை சொல்லிங்கோ. பித்ருभ्यः ஸ்வதாவிभ्यः ஸ்வதா நமः பிதாமஹேभ्यः ஸ்வதாவிभ्यः ஸ்வதா நமः பிரபிதாமஹேभ्यः ஸ்வதாவிभ्यः ஸ்வதா நமः அக்ஷன் பிதரஹ. உங்களோட கோத்திரத்தோட பேரை சொல்லிங்கோ. கோத்ரான அப்பாவோட அப்பா பாட்டாவோட பேரை சொல்லிங்கோ. ஷர்மணஹ ருத்ரரூபான் மம பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ பிதாமகானோட 3ஆமத்த மந்திரம். ஏ சேஹ பிதரஹ ஏ சனேஹ யாகஸ்ச வித்மயான் உச்சனஹ பிரவித்மா அக்னே தான் வேத்த யதிதே ஜாதவேதஹ தயா பிரத்தம் ஸ்வதயாமதந்தோ. இப்போ கோத்திரத்தை சொல்லிங்கோ. கோத்ரான் அப்பாவோட அப்பா பேரை சொல்லிங்கோ. பாட்டாவோட பேர். ஷர்மணஹ ருத்ரரூபான் மம பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ உங்களோட கொள்ளு பாட்டாக்குள்ள தர்ப்பணமாக்கும்.
அந்த 3 மந்திரத்தை சொல்லிங்கோ. மதுவாதா ரிதாயதே மதுக்ஷரந்தே சிந்தவஹ மாத்வீர்ணஹ சந்தோ ஓஷதீஹி. உங்கள் கோத்திரத்தை சொல்லிங்கோ. கோத்ரான கொள்ளுப்பாட்டாவோட பேரை சொல்லிங்கோ. சர்மணஹ ஆதித்ய ரூபான மம பிரபிதாமகான வெள்ளம் ஜலமா மறைச்சு விடுறது. ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. 2வது மந்திரம் கொள்ளுப்பாட்டாக்குள்ள 2வது தர்ப்பணத்தோடு மந்திரம். மதுநக்தம் உதோஷசி மதுமத பார்த்திவம் ரஜஹ மதுத்யோஹ அஸ்து நஃப் பிதா. கோத்திரத்தோடு பேரை சொல்லிங்கோ. கோத்ரான கொள்ளுப்பாட்டாவோடு பேரை சொல்லிங்கோ. சர்மணஹ ஆதித்ய ரூபான மம பிரபிதாமகான ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ கொள்ளுப்பாட்டாக்குள்ள 3ാമത്തെ மந்திரம். மதுமான்னஹ வனஸ்பதிஹ மதுமாம் அஸ்து சூரியஹ மாத்வீஹ காவஹ பவந்து நஹ. கோத்திரத்தோடு பேரை சொல்லிங்கோ. கோத்ரான கொள்ளுப்பாட்டாவோடு பேரை சொல்லிங்கோ. சர்மணஹ ஆதித்ய ரூபான மம பிரபிதாமகான ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ அம்மா பாட்டி கொள்ளுப்பாட்டி அம்மா இருக்கிறவாளுக்குள்ள மந்திரம் பின்ன சொல்கிறேன். அம்மா பாட்டி கொள்ளுப்பாட்டியோட தர்ப்பணத்தோடு மந்திரத்தை சொல்லிங்கோ. கோத்திரத்தை சொல்லிங்கோ. கோத்ராஹ அம்மையோட பேரை சொல்லிங்கோ. நாம்னீஹி வசுரூபாஹ மம மாத்ருஹ ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ அம்மையோட பேர். நாம்னீஹி வசுரூபாஹ மம மாத்ருஹ ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மம மாத்ருஹ ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ பாட்டி அப்பாவோட அம்மை 3 தர்ப்பணம் பண்ணணும். கோத்திரத்தோட பேரை சொல்லிங்கோ. உங்கள் கோத்திரத்தை சொல்லிங்கோ. கோத்ராஹ பாட்டியோட பேரை சொல்லிங்கோ. நாம்னீஹி ருத்ரரூபாஹ மம பிதாமஹே ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மம பிதாமஹே ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மம பிதாமஹே ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ கொள்ளுப்பாட்டி அவளோட கோத்திரத்தை உங்கள் கோத்திரத்தை சொல்லிங்கோ. கோத்ராஹ கொள்ளுப்பாட்டியோட பேரை சொல்லிங்கோ. நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ மம பிரபிதாமஹே ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ மம பிரபிதாமஹே ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ மம பிரபிதாமஹே ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ அம்மை இருக்கிறவா பாட்டி கொள்ளுப்பாட்டி எள்ளுப்பாட்டி அவளுக்குண்டான தர்ப்பணத்தை பண்ணிங்கோ. அதுக்குள்ள மந்திரத்தை சொல்கிறேன். உங்கள் கோத்திரத்தை சொல்லிங்கோ. கோத்ராஹ பாட்டியோட பேர் அப்பாவோட அம்மையோட பேரை சொல்லிங்கோ. நாம்னீஹி வசுரூபாஹ மம பிதாமஹே ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மம பிதாமஹே ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ
നാംനീഃ വസുരൂപാഃ മമ പിതാമഹേ സ്വധാ നമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ അപ്പാവോട് പാട്ടി അവൾക്ക് തർപ്പണം പണിക്കണം. അവളോട് പേര് ഗോത്രത്തെ ചൊല്ലിങ്കോ ഗോത്രാഹ. അപ്പാവോട് പാട്ടിയോട് പേര് ചൊല്ലിങ്കോ നാംനീഃ രുദ്രരൂപാഃ മമ പിതുഃ പിതാമഹേ സ്വധാ നമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ രുദ്രരൂപാഃ മമ പിതുഃ പിതാമഹേ സ്വധാ നമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഃ നാംനീഃ രുദ്രരൂപാഃ മമ പിതുഃ പിതാമഹേ സ്വധാ നമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ ഉങ്ങളോട് എള്ളുപാട്ടിയോട് പേര്, അപ്പാവോട് പാട്ടിയോട് പേര്. ഗോത്രത്തെ ചൊല്ലിങ്കോ ഗോത്രാഹ. കൊള്ളുപാട്ടിയോട് പേര് ചൊല്ലിങ്കോ നാംനീഃ ആദിത്യരൂപാഃ മമ പിതുഃ പ്രപിതാമഹേ സ്വധാ നമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ ആദിത്യരൂപാഃ മമ പിതുഃ പ്രപിതാമഹേ സ്വധാ നമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ ആദിത്യരൂപാഃ മമ പിതുഃ പ്രപിതാമഹേ സ്വധാ നമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ ആദിത്യരൂപാഃ മമ പിതുഃ പ്രപിതാമഹേ സ്വധാ നമസ്തർപ്പയാമി. അമ്മ இருக்கிறவாളുம் இல்லாதவாளும் இந்த மந்திரத்திலேருந்து உள்ளதை சொல்லிக்குவா. ஞாதாஜ்ஞாத வம்சபித்ருன் स्वधा नमस्तर्पयामि. ज्ञाताज्ञात वंशपितॄन् स्वधा नमस्तर्पयामि. ज्ञाताज्ञात वंशपितॄन् स्वधा नमस्तर्पयामि. ऊर्जं वहन्तीः अमृतं घृतं पयः कीलालं परिश्रुतं स्वधास्त तर्पयतु मे मम वंशपितॄन् तृप्यत तृप्यत तृप्यत. ഇപ്പോൾ உங்களோட கோத்திரத்தில் இருக்கிறவாளுக்காச்சு இனிமே உங்களோட அம்மாநாத் கோத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு தர்ப்பணம் பண்ணணும். அதுக்குள்ள மந்திரத்தை சொல்கிறேன். இப்போ அம்மாநாத்துக்குள்ள மந்திரம். ഉദീരതാം അവരേ ഉത്പരാസഃ ഉന്മധ്യമാഃ പിതരഃ സൗമ്യാസഃ അസും യയീയുഃ അവൃകാഃ ഋതജ്ഞാഃ തേനോ ബന്ധോ പിതരോ ഹവേഷോ. അമ്മാനാത്ത് ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിയെങ്കോ ഗോത്രാന്. അമ്മയോട് അപ്പാവോട് പേര് ചൊല്ലിയെങ്കോ മാതാമഹരോട് പേര് ചൊല്ലിയെങ്കോ ശർമ്മണഃ വസുരൂപാന്. വെള്ളം ജലവുമ മറച്ചുപെടുങ്കോ മമ മാതാമഹാന് സ്വധാ നമസ്തർപ്പയാമി. അംഗിരസോനഃ പിതരഃ നവഗ്വാഃ അഥർവാണഃ ഭൃഗവഃ സൗമ്യാസഃ തേഷാം വയം സുമതോ യജ്ഞിയാനാം അഭിഭദ്രേ സൗമനസേ സ്യാമ. അമ്മാനത് ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിയെങ്കോ ഗോത്രാന്. മാതാമഹരോട് പേര് ചൊല്ലിയെങ്കോ ശർമ്മണഃ വസുരൂപാന് മമ മാതാമഹാന് സ്വധാ നമസ്തർപ്പയാമി. ആയന്തുനഃ പിതരഃ സൗമ്യാസഃ അഗ്നിഷ്വാത്ഥാഃ പതിഭിः ദേവയാനൈः
അസ്മിൻ യജ്ഞേ സ്വധയാ മതന്തോ അധിബ്രുവന്തു തേ അവന്ത്വസ്മാൻ. അമ്മാനത്ത് ഗോത്രത്തെ പേര് ചൊല്ലിങ്കോ. ഗോത്രാന് അമ്മയോടപ്പ മാതാമഹരോട് പേര് ചൊല്ലിങ്കോ. ശർമ്മണഃ വസുരൂപാന് മമ മാതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ അമ്മയോട് പാട്ട, അവർക്ക് 3 തർപ്പണങ്ങൾ പണണം. മന്ത്രത്തെ ചൊല്ലിങ്കോ. ഊർജം വഹന്തീഃ അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതു മേ. അമ്മാനകത്ത് ഗോത്രത്തെ ചൊല്ലിക്കുങ്കോ. ഗോത്രാന് അമ്മയോട് പാട്ട, മാതുഃ പിതാമഹ, അവ പേരെ ചൊല്ലിയുങ്കോ. ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് മമ മാതുഃ പിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. രണ്ടാമത് മന്ത്രം. പിതൃഭ്യഃ സ്വധാവിഭ്യഃ സ്വധാ നമഃ. പിതാമഹേഭ്യഃ സ്വധാവിഭ്യഃ സ്വധാ നമഃ. പ്രപിതാമഹേഭ്യഃ സ്വധാവിഭ്യഃ സ്വധാ നമഃ. അക്ഷൻ പിതരഃ. അമ്മാനത് ഗോത്രത്തെ ചൊല്ലിക്കുങ്കോ. ഗോത്രാന് അമ്മയോട് പാട്ട, അവരോട് പേരെ ചൊല്ലിയുങ്കോ. ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് മമ മാതുഃ പിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. മൂന്നാമത് മന്ത്രത്തെ ചൊല്ലിക്കണം. യേ ചേഹ പിതരഃ യേ ച നേഹ യാഗശ്ച വിദ്മയാന് ഉചനഃ പ്രവിദ്മ അഗ്നേതാന് വേത്ഥ യദി തേ ജാതവേദഃ തയാ പ്രത്തം സ്വധയാ മതന്തോ. അമ്മാനകത്ത് ഗോത്രത്തോട് പേരെ ചൊല്ലിയുങ്കോ. ഗോത്രാന് അമ്മയോട് പാട്ട, അവരോട് പേര് ചൊല്ലിയുങ്കോ. ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് മമ മാതുഃ പിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പം അമ്മയോട് കൊള്ളുപാട്ടാക്ക്, മാതുഃ പ്രപിതാമഹാനുക്ക് തർപ്പണം പണണം. മുതൽ മന്ത്രം. മധുവാത ഋതായതേ മധുക്ഷരന്തേ സിന്ധവഃ മാധ്വേർനഃ സന്തു ഓഷധീഃ. അമ്മാനകത്ത് ഗോത്രത്തോട് പേരെ ചൊല്ലിയുങ്കോ. ഗോത്രാന് അമ്മയോട് കൊള്ളുപാട്ട പേരെ ചൊല്ലിയുങ്കോ. മാതുഃ പ്രപിതാമഹാനോട് പേരെ ചൊല്ലിയുങ്കോ. ശർമ്മണഃ ആദിത്യരൂപാന് മമ മാതുഃ പ്രപിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. മധുനക്തം ഉതോഷസി മധുമത പാർത്ഥിവം രജഃ മധുദ്യൗഃ അസ്തു നഃ പിതാ. അമ്മാനകത്ത് ഗോത്രത്തോട് പേരെ ചൊല്ലിയുങ്കോ. ഗോത്രാന് അമ്മയോട് കൊള്ളുപാട്ട പേരെ ചൊല്ലിയുങ്കോ. ശർമ്മണഃ ആദിത്യരൂപാന് മമ മാതുഃ പ്രപിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. മൂന്നാമത് മന്ത്രം. മധുമാന്നഃ വനസ്പതിഃ മധുമാം അസ്തു സൂര്യഃ മാധ്വീഃ ഗാവഃ ഭവന്തു നഃ. അമ്മാനകത്ത് ഗോത്രത്തെ ചൊല്ലിക്കുങ്കോ. ഗോത്രാന് അമ്മയോട് കൊള്ളുപാട്ട പേര്. ശർമ്മണഃ ആദിത്യരൂപാന് മമ മാതുഃ പ്രപിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി.
ഇപ്പോൾ അമ്മയോട് അമ്മയ്ക്ക് ഗോത്രത്തെ ചൊല്ലിക്കുമ്പോൾ അമാനത്ത് ഗോത്രം. ഗോത്രാഹ നാംനീഹി വസുരൂപാഹ മമ മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഹി വസുരൂപാഹ മമ മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഹി വസുരൂപാഹ മമ മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പം അമ്മയോട് പാട്ടിക്ക് അമാനത്ത് ഗോത്രത്തെ ചൊല്ലിയുങ്കോ. ഗോത്രാഹ അമ്മയോട് പാട്ടിയോട് പേര് ചൊല്ലിയുങ്കോ. നാംനീഹി രുദ്രരൂപാഹ മമ മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഹി രുദ്രരൂപാഹ മമ മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഹി രുദ്രരൂപാഹ മമ മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പം അമ്മയോട് കൊള്ളുപാട്ടിക്ക് അമാനത്ത് ഗോത്രത്തെ ചൊല്ലിയുങ്കോ. ഗോത്രാഹ നാം അമ്മയോട് കൊള്ളുപാട്ടിയുടെ പേര് ചൊല്ലിയുങ്കോ. നാംനീഹി ആദിത്യരൂപാഹ മമ മാതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഹി ആദിത്യരൂപാഹ മമ മാതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഹി ആദിത്യരൂപാഹ മമ മാതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത മാതുഃ പിതॄൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത മാതുഃ പിതॄൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത മാതുഃ പിതॄൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഊർജം വഹന്തീഃ അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതു മേ മമ മാതുഃ പിതॄൻ. വെള്ളം ജലമോ ഫുള്ളാ മറച്ചു വിട്ടുകൊടുക്കുക. തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. ഇപ്പോൾ ഉങ്ങളോട് രണ്ട് വർഗത്തിലെയും இருக்கிற பிதர்களுடைய தர்ப்பணங்களாயிடுத்து. இனிமே இந்த ஒரு தர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா எல்லா காருணிக பிதர்களுக்கும் உத்தேசம் பண்ணியுள்ள தர்ப்பணம் ஆயாச்சு. இதுலேயே உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா மாமா மாமி அதே மாதிரி உங்களுடைய அத்தை அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மந்திரத்தை சொன்னால் போதும். உங்களுக்கு தனித்தனியாக பண்ணணும்னா அந்த ரிலேஷன்ஸினுடைய பேர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை பார்த்து யாருக்கெல்லாம் தனித்தனியாக பண்ணணுமோ கோத்ரான்னு கோத்திரத்தை பேர் ஃபஸ்ட்டு கோத்திரத்தோட பேரை சொல்லுங்கோ. கோத்ரான்னு அப்புறமா அவள் பேரை சொல்லிங்கோ. சர்மணா அந்த ரிலேஷன்ஸ். சித்தப்பான்னா கனிஷ்ட பித்ருவியன், பெரியப்பேனா ஜேஷ்ட பித்ருவியன், அம்மான்னா மாமானா மாதுலன், மாதுல பத்னி. அந்த மாதிரி ஓரோ எனக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை பார்த்து தர்ப்பணங்கள் எல்லாருக்குமே பண்ணிக்கலாம். அதெல்லாம் முதல்ல எழுதி வச்சுட்டு விடுங்கோ. அது பிரகாரம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு விடுங்கோ. கடைசியில் இந்த மந்திரத்தையும் சொல்லி ஒரு தர்ப்பணத்தை பண்ணி விடுங்கோ. தத்தத் கோத்ர தத்தத் சர்ம வசுவசு ஸ்வரூப மம வர்க்கத்வய அவசிஷ்ட பித்ருவ்ய மாதுலாதே சர்வகாருணிக வர்க்கத்வய பித்ரேன ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. சர்வகாருணிக வர்க்கத்வய பித்ரேன ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி.
സർവകാരുണിക വർഗദ്വയ പിതॄൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഊർജം വഹന്തി അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതു മേ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതॄന് തൃപ്യത. എള്ളും ചെല്ലുമ്പോൾ ഫുള്ളാ മറച്ചു കൊടുക്കുക. തൃപ്യത തൃപ്യത. കയ്യിൽ എള്ളില്ലാമ ഉതറി വിടുങ്കോ പൂണോല വലം പോട്ടുക്കുങ്കോ പ്രാർത്ഥനയെ പണിയുങ്കോ. ദേവതാഭ്യഃ സകാരുണിക വർഗദ്വയ പിതൃഭ്യശ്ച മഹായോഗിഭ്യഃ ഏവച നമസ്വധായൈ സ്വാഹായൈ നിത്യമേവ നമോ നമഃ. മുടിഞ്ഞവ എഴുന്നിരുന്ന് 3 പ്രദക്ഷിണം പണിയുങ്കോ. യാനി കാനിച പാപാനി ജന്മാന്തര കൃതാനി ച താനി താനി വിനശ്യന്തി പ്രദക്ഷിണ പദേ പദേ. 12 മണിക്ക് മേലെ നമസ്കാരം പண்றேன்னா கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கோ. 12 மணிக்கு மேலே நமஸ்காரம் பண்றேன்னா மேற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணிங்கோ. நமஸ்காரம் பண்ணி உட்காந்துக்கிறது. இப்போ யഥാസ്ഥാനத்துக்குள்ள மந்திரம் பூணால் இடம் போட்டுங்கோ. ஆயாத பிதரஹ சௌமியா கம்பீரைஹ பதிபிஹ பூர்வைஹ பிரஜாம் அஸ்மப்யம் தததஹ தேயம் ச தீர்காயுத்வம் ச சதசாரதம் ச ஓம் பூர்புவஸ்வரோ அஸ்மாத் கூர்ச்சாத் மம வம்சபித்ரன். இந்த கூர்ச்சத்தில் எல்லாம் மறைச்சு போடுங்கோ. யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. ശോഭനാർത്ഥേ കയ്യ കൂപ്പിങ്കോ. ക്ഷേമായ പുനഃ ആഗമനായ ച. ഇപ്പോൾ இந்த 2வது കൂർച്ചത്തിൽ യഥാസ്ഥാനത്തേക്കുള്ള മന്ത്രം. ആയാത മാതുഃ പിതരഃ സൗമ്യാ ഗംഭീരൈഃ പതിഭിഃ പൂർവ്യൈഃ പ്രജാം അസ്മഭ്യം ദദതഃ രയിം ച ദീർഘായുത്വം ച ശതശാരദം ച ഓം ഭൂർഭുവസ്സുവരോ അസ്മാത് കൂർച്ചാത് മമ സപത്നീക മാതാമഹ മാതുഃ പിതാമഹ മാതുഃ പ്രപിതാമഹാൻ. இந்த கூர்ச்சத்தில் எல்லாம் மறைச்சு போடுங்க. யதாஸ்தானம் പ്രതിഷ്ഠാപയാമി. കൈ കൂപ്പിങ്കോ. ശോഭനാർത്ഥേ ക്ഷേമായ പുനഃ ആഗമനായ ച. ഇപ്പോൾ കാരുണിക പിതൃക്കളെ യഥാസ്ഥാനത്തുള്ള മന്ത്രം കയ്യിലൊരു പിഞ്ചെള്ളം എടുത്തു നോക്കോ. ആയാത പിതരഃ സൗമ്യാ ഗംഭീരൈഃ പതിഭിഃ പൂർവ്യൈഃ പ്രജാമസ്മഭ്യം ദദതോരയം ച ദീർഘായുത്വം ച ശതശാരദം ച അസ്മാത് കൂർച്ചാത് മമ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതൃൻ. இந்த கூர்ச்சத்தில் எல்லாம் மறைச்சு போடுங்கோ. யதாஸ்தானம் പ്രതിഷ്ഠാപയാമി. കയ്യ കൂപ്പിങ്കോ. ശോഭനാർത്ഥേ ക്ഷേമായ പുനഃ ആഗമനായ ച. இந்த 3 கூர்ச்சத்தினுடைய கட்ட நாட் ரிமூவ் பண்ணி கையில் வச்சுக்கணும். ஏஷாம் ந மாதா ந பிதா. എല്ലാ ദർഭയുമ കയ്യിൽ എടുത്തുക്കണം. ന ബന്ധു നാന്യഗോത്രിണഃ തേ സർവേ തൃപ്തിമായാന്തു മയോത്സൃഷ്ടൈഃ കുശോദകൈഃ. இந்த
தர்பையினுடைய தலைப்பு ரைட் கட்டவிரல் பக்கம் வரணும். எள்ளும் ஜலவுமா பூரா மறைச்சு விடணும். கட்டவிரல் வழியாக பூரா மறைச்சு விடணும். சர்வ காருணிக வர்க்கத்வய பித்ருன திருப்யதா திருப்யதா திருப்யதா. எள்ளும் ஜலமாக ஃபுல்லாக மறைச்சி விட்டு விடுறது. கையில் எள்ளு இல்லாமல் கையை உதறி விடுறது. பூனால் பலம் போட்டுக்கணும். உங்கள் கையில் இருக்கிற பவித்திரத்தை ரிமூவ் பண்ணி அதனுடைய நாட் ரிமூவ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வடக்கே போட்டு விடுங்கோ. ஒரு ஆச்சமனம் பண்ணிக்குங்கோ. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயண, மாதவா கோவிந்த, விஷ்ணு மதுசூதன, திரிவிக்ரமா வாமன, ஸ்ரீதரா ரிஷிகேஷ, பத்மநாபா தாமோதரா. கையில் 2 அக்ஷதையும் 2 உத்ரிணி ஜலவுமா எடுத்துக்கணும். மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறமா கீழே விட்டு விடுங்க. காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. மயா கிருதம் இதம் கர்ம கீழே விட்டு விடுறது. ஓம் தத் சத் பிரம்மார்ப்பணமஸ்து. இதுதான் மகாலய பக்ஷ தர்ப்பணம், இல்லாட்டா டெய்லி பண்ண வேண்டிய தர்ப்பணத்தினுடைய மந்திரங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ யாரோட யாருக்கு தேவைப்படுறதோ அவளோட ஷேர் பண்ணி விடுங்க. நமஸ்காரம்.